Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்ட் டிஸ்க்ல C டிரைவோட சைஸை ஃபார்மேட் பண்ணாமல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ மேனேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் காட்டும். ஸோ எனக்கு வந்து 51 MB அன்அலோகேட்டட். ஸோ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. தென் 2 பார்ட்டிஷன் காட்டுது, ஒரு C டிரைவு தென் E டிரைவ், 2 ஆப்ஷன் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா C டிரைவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 GB எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அது நான் எதுலேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E டிரைவ்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ E டிரைவில் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு என்ன காட்டுதுன்னா 20 GB கிட்ட ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 20 GB அப்படியே கொடுத்துடாதீங்க. ஸோ அதில் என்ன காட்டுதோ அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஒரு மினிமம் ஸ்பேஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா C டிரைவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 GB எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் 5000, ஏன்னா இங்கே வந்து இன் எம்பின்னு கேட்குறாங்க. ஸோ 5000 MBனா வந்து 5 GB. ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ உடனே என்ன ஆகுது, 4.88 GB வந்து அன்அலோகேட்டட்னு வருது. ஸோ 5 GBனா நம்மளுக்கு 5 GB கிடைக்காது, கொஞ்சம் வந்து ஒரு 0.7 GB என்ன ஆகும்னா அப்படியே வேஸ்டேஜாக போகும். ஸோ இந்த 4.88 GB வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த C டிரைவுக்கு மூவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது என்னென்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் வந்து மினி டூல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் டேப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து செகண்ட் சாஃப்ட்வேர் மினி டூல் பார்ட்டிஷன் விசார்ட் ஃப்ரீ எடிஷன், இது வந்து ஃப்ரீவேர் தான், இட் மீன்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதை நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா தென் நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான், நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகும். இதுதான் அந்த சாஃப்ட்வேரு, மினி டூல் பார்ட்டிஷன் விசார்ட் ஃப்ரீ. ஸோ இப்போ லோட் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து C டிரைவ் இருக்குது, தென் E டிரைவ் இருக்குது, தென் வந்து 4.88 GB அன்அலோகேட்டட் ஸ்பேஸும் இருக்குது. இப்போ இந்த 4.88 நம்ம எங்கே கொண்டு போகிறோம், C டிரைவுக்கு கொண்டு போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா C டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் கேட்கும் உங்களுக்கு வந்து எவ்வளவு ஜிபியை வந்து E டிரைவ்லேருந்து அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு கேட்கும். ஓகே, ஸோ நீங்கள் E டிரைவ்லாம் கொடுக்க வேண்டாம், 4.88 GB அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அந்த 4.88 GB தான் நீங்கள் எங்கே கொண்டு போக போகிறீங்கன்னா C டிரைவுக்கு மூவ் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த ஸ்லைடரை அப்படியே எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுருங்க. ஓகே, தென் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை ஆப்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும், எஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது எடுத்துக்கும் எல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு C டிரைவோட கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் அப்ளைடு ஆல் த பெண்டிங் சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு குவிட் கொடுத்துருங்க. தென் ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கெப்பாசிட்டி 40 GB ஆகிடுச்சு. ஆல்ரெடி 35 GB இருந்தது, இப்போ 40.9 GB ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கெப்பாசிட்டியை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் இருந்து 5 GB கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எந்த ஒரு டிரைவில் இருந்தும் நீங்கள் C டிரைவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.